ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நாம நம்மளோட சேனல்ல ஆன்மீகம் சம்மந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில நாம இன்னைக்கு என்ன பதிவு தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, வரக்கூடிய ஜனவரி 13ஆம் தேதி பௌர்ணமிக்கு பிறகு இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுதுன்னு தாங்க. அது மட்டும் இல்லாம, இந்த மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமியில எந்த மாதிரியான விரதமும், வழிபாட்டு முறையும் செய்யலாம் அப்படின்னு தொடர்ந்து பார்க்கலாங்க. இந்த பௌர்ணமி எவ்வளவு சிறப்பு வாய்ந்ததா இருக்கு அப்படின்னும், ஆருத்ரா பத்தியும் ஷார்ட்டா ஒரு தொகுப்பு பார்த்துரலாங்க. ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டா இருக்க போகுது. ஸ்கிப் பண்ணாம முழுசா பார்த்து பயன்பெறுங்க. இந்த வருஷம் பிறந்ததோட ஃபர்ஸ்ட் வரக்கூடிய பௌர்ணமி இது தாங்க. இதுவே நமக்கு ரொம்பவே ஸ்பெஷலா அமைஞ்சிருக்குது. ஏன்னா இந்த டைம் வரக்கூடிய பௌர்ணமியில ஆருத்ரா தரிசனம் வருது. கூடவே போகி பண்டிகை நமக்கு அமைஞ்சிருக்குதுங்க. அதிலும் குறிப்பா திங்கட்கிழமையில இந்த பௌர்ணமி வருதுங்க. அதனால இதை சோமவார பௌர்ணமி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா திங்கட்கிழமை சிவனுக்கு உரிய நாளா தாங்க சொல்லப்படுது. அன்னைக்கு பௌர்ணமி, ஆருத்ரா, போகி பண்டிகை இப்படின்னு ரொம்பவே சிறப்பு வாய்ந்த பௌர்ணமியா தாங்க நமக்கு அமைஞ்சிருக்குது. பொதுவா பாத்தீங்கன்னா பௌர்ணமியில பிரபஞ்சத்துல நல்ல சக்திகளோட ஆதிக்கம் அதிகமா இருக்கு அப்படிங்கிற சொல்றது தாங்க நியதியா இருக்குது. இந்த நாள்ல நாம செய்யற ஒவ்வொரு விஷயமும் விரைவா பலிக்கும் அப்படிங்கிறது தானே பக்தர்களோட நம்பிக்கையாவும் அமைஞ்சிருக்குது. பௌர்ணமியில கிரிவலம் போறது, பௌர்ணமியில பரிகாரம் செய்வது, சந்திர தரிசனம் செய்வது, இது மாதிரி விஷயத்தை நாம செய்யறப்ப நம்மோட மனதுல இருக்கிற நேர்மறை எண்ணங்கள் எல்லாமே அதிகமாகுங்க. ஏன்னா சந்திர பகவான் தாங்க நம்மோட மனதுக்கு அதிபதியா இருக்கிறாரு. அதனால தான் பௌர்ணமி நாள்ல நாம செய்யக்கூடிய எல்லா விஷயமே நல்ல ஒரு பலன் கொடுக்கும் அப்படின்னு நம்புறாங்க. முழு நிலவா இருக்கக்கூடிய நல்ல நாளான இந்த பௌர்ணமியில 100க்கும் மேற்பட்ட பௌர்ணமிகள் இருக்குது அப்படின்னு சாஸ்திரத்துல சொல்லப்படுதுங்க. அதில் ஒவ்வொரு பௌர்ணமி வழிபாடுமே ஒவ்வொரு விதமான பலன்களை நமக்கு கொடுக்கும் அப்படின்னு சித்தர்கள் சொல்லியிருக்கிறாங்க. வளர்பிறை தேய்பிறை பகலில் தொடங்கி இரவில் முடியறதும், பாதி பகல்ல நிலவு இருக்கிறது அப்படின்னு விதவிதமான பௌர்ணமி நேரங்கள் ஒவ்வொரு விதமான பலன்கள்லாம் கொடுக்கும் அப்படின்னு சொல்ல வர்றாங்க. ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பௌர்ணமியில் நாம கட்டாயமாக இறை வழிபாடு செய்யணுங்க. அந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா நல்ல ஒரு பலன்கள் எல்லாம் கிடைக்குமா. பௌர்ணமியில் கோவிலுக்கு போகிறது மட்டும் இல்லாமல் மலை மேலே ஏறுறது, வலம் வர்றது, இது மாதிரியான விஷயத்தை செய்கிறப்பையும் நம்மளோட உடலில் நல்ல ஒரு மாற்றம்லாம் ஏற்படுமாங்க. கோவிலுக்கு போக முடியல அப்படின்னா வீட்டிலேயே கூட அன்னைக்கு விளக்கு ஏற்றி நம்ம பௌர்ணமி பூஜையை கூட செஞ்சுக்கலாங்க. இந்த பௌர்ணமி எந்த கிழமையில வந்தாலுமே பரவாயில்லங்க. பௌர்ணமி நாளில் நாம் விளக்கு ஏற்றி வீட்டில் குலதெய்வத்தை வழிபடலாம். இல்லைன்னா உங்களோட இஷ்ட தெய்வத்தை கூட வழிபாடு செய்யலாங்க. இந்த மாதிரி செய்கிறது மூலயமா நமக்கு சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறாங்க மக்கள் எல்லாருமே. அது மட்டும் இல்லாமல் பௌர்ணமி நாளில் விரதம் இருந்து சந்திர வழிபாடு செய்யறதும் சிறப்பான பலன் எல்லாம் கொடுக்குமாங்க. எல்லா கோயிலுமே நவகிரகம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குங்க. அதில் சந்திர பகவானும் ஒரு பக்கமாக தான் இருக்கிறாரு. அவருக்கு நம்ம வெள்ளை கலரில் ஏதாவது டவல் வாங்கிட்டு, அது மட்டும் இல்லாமல் வெள்ளை கலரில் மலரை அவருக்கு போட்டு அர்ச்சனை செஞ்சு பக்தர்களுக்கு பாயாசம், வெண்பொங்கல், இது மாதிரி நெய்வேத்தியத்தை நம்ம படைச்சி தானமாக கொடுக்கலாங்க. இது மாதிரி கொடுக்கறது மூலியமா நமக்கு மனோதிடம் அதிகமாகுங்க. அப்படி செய்யறது மூலியமா ஒருத்தரோட சிந்தனை தெளிவாகி எப்பேற்பட்ட சிக்கலான விஷயத்துக்கும் தீர்வு கண்டுபிடிக்க முடியுங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை தாங்க ஞாபகத்துக்கு வருது பௌர்ணமி அப்படிங்கிறப்ப. இங்க திருவண்ணாமலையில கிரிவலம் போறதுனால பாவ வினை எல்லாமே குறைஞ்சி புண்ணியம் அதிகமாகுங்க. ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரர் அருள் கிடைத்து மனதுல நிம்மதி, அமைதி இது எல்லாமே ஏற்படும். திருவண்ணாமலையில் சித்தர்கள் வாழ்விடமாக சொல்லப்படுறதுங்க. அதனால் அவங்களோட அருள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. பௌர்ணமி நாளில் கிரிவலம் போகிறது மூலயமா மோட்சம் கிடைக்கிது என்பது கூட ஐதீகமாக தாங்க இருக்குது. இந்த திருவண்ணாமலையில் மலையே சிவனாக சொல்லப்படுதுங்க. அதனால தான் கோவிலில் இறைவனை எப்படி நாம் சுற்றி வழிபடுறோமோ அது மாதிரி பௌர்ணமி அன்னைக்கு மலையையும் சுற்றி வழிபடுற வழக்கம் நிறைய பேருக்கு இருக்குங்க. அதுவும் முழு நிலவாக இருக்கக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு மலையை சுற்றி வருவது ரொம்பவே சிறப்பானதாக சொல்லப்படுதுங்க. எந்த நாளிலுமே கிரிவலம் போகிற பழக்கம் நிறைய பேருக்கு இருக்குங்க. ஆனாலும் கூட இந்த பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் போகிறப்ப பஞ்சாத்திர மந்திரமான ஓம் நமச்சிவாயா அப்படிங்கிற மந்திரத்தை நம்ம சொல்லிக்கிட்டே பௌர்ணமியில் கிரிவலம் போகலாங்க. இப்படி போகிறது மூலிமா நாம் நினைச்ச காரியம் எல்லாமே வெற்றி அடையும் அப்படின்னு நம்புகிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆருத்ராவை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாங்க. ஒரு வருஷத்தில் நடராஜருக்கு நடக்கக்கூடிய முக்கியமான 6 அபிஷேகத்தில் ஒன்றா தாங்க இந்த ஆருத்ரா இருக்குது. அதிலும் குறிப்பாக சிதம்பரம் நடராஜருக்கு நடத்தக்கூடிய மிகப்பெரிய அபிஷேகத்தில் ஒரு முக்கியமான இடத்த தாங்க இந்த ஆருத்ரா பிடிச்சிருக்குது. இந்த நாளில் நடராஜருக்கு முதல் நாள் அபிஷேகம் செய்யப்பட்டு அடுத்த நாள் தேரோட்டம் நடக்குதுங்க. இந்த தேரை வடம் பிடிச்சு இழுக்கிறதுக்காகவே மக்கள் பலாயிரக்கணக்கான பேர் சிதம்பரத்துக்கு வராங்க. இந்த திருவிழா சிதம்பரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 10-11 நாள் ரொம்பவே விசேஷமாக கொண்டாடுறாங்க. கொடியேற்றத்துடன் இந்த திருவிழா நடக்குது. நீங்கள் எப்போ போனாலுமே சிதம்பரம் ரொம்பவே திருவிழா குளமாக தாங்க இருக்கும். வாய்ப்பு இருக்கு முடிஞ்சவங்க இதை போய் பார்த்துட்டு வாங்க. 21 நட்சத்திரத்தில் சிவபெருமானுக்குன்னு உரிய நட்சத்திரமாக தாங்க இந்த திருவாதிரை சொல்லப்படுது. தமிழில் திருவாதிரை அப்படின்னு
தரிசனம்னு சொல்லக்கூடிய இந்த பேர் தான் வடமொழியில் வந்து ஆருத்ரா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் நாம் ஆருத்ரா தரிசனம் இல்லைன்னா ஆதிரை திருநாள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆருத்ரா அன்னைக்கு சேந்தனாரோட நினைவாக தாங்க சிவபெருமானுக்கு வந்து களி செய்யப்படுது. அதுதான் நெய்வேத்தியமாக அன்னைக்கு செய்யப்பட்ட பக்தர்களுக்கு வந்து பிரசாதமாகவும் கொடுக்குறாங்க. இந்த நாளில் வந்து சுமங்கலி பெண்கள் வந்து மாங்கல்ய நோன்பு இருக்கலாங்க. அன்னைக்கு ஃபுல்லாகவே சாப்பிடாம இருந்து விரதம் இருந்து சிவபெருமானுக்கு வந்து அபிஷேகம் செஞ்சு வழிபாடு செஞ்சு நாம் வந்து தாலி சரடு கூட மாற்றிக்கலாம். அதுவுமே ரொம்ப நல்ல விசேஷமானது தாங்க. இது மாதிரி யாரெல்லாம் இந்த ஆருத்ரா தரிசனத்தை போய் நேரில் பார்த்துருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கூடவே சிவபெருமானை பிடிச்சவங்க எல்லாரும் ஒரு லைக்கும் பண்ணிடுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்களெல்லாம் கிடைக்க போகுதுன்னு இப்போ தொடர்ந்து பார்க்கலாங்க. பொதுவாக இந்த மிதுன ராசிக்காரங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த டைம் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு பணம்லாம் கிடைக்குங்க. ரொம்ப நாளாக செய்ய முடியாத இழுபறியா இருந்த காரியம் எல்லாமே இப்போ வந்து நல்ல ஒரு முயற்சி செஞ்சீங்கன்னா வெற்றி தாங்க உங்களுக்கு கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் வண்டி வாகனம் வாங்குறதுக்கான வாய்ப்பு வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்குதுங்க. ஆனால் திடீர்னு ஏதாவது செலவெல்லாம் ஏற்படலாம். ஒரு சிலருக்கு வந்து மருத்துவ செலவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குதுங்க. அதனால இந்த மிதுன ராசிக்காரங்க வந்து அப்பப்பைக்கு உடம்ப வந்து கொஞ்சம் செக் பண்ணிக்கிங்க. பிளட் ப்ரெஷர் சரியாக இருக்கான்னு இல்லைன்னா வேற ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதுக்கு கூட கரெக்டாக டேப்லெட்டை சாப்பிட்டு உடம்ப வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்கனாவே போதுங்க, எல்லாமே சரியாகிடும். இது கூடவே வியாபார நிலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரம் வந்து இந்த டைம் வந்து நிதானமாக நடக்குங்க. கடன் விவகாரம் ஏதாவது இருந்ததுன்னா அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா தொழிலில் வந்து சின்ன சின்னதாக கடன் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குதுங்க. தொழிலில் வந்து ஏதாவது விரிவுபடுத்துறீங்க இல்லைன்னா அது வந்து புதுசாக ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கான பிளானை மட்டும் இப்போ போட்டு வச்சுக்கிங்க. அடுத்த மாதத்தில் வந்து இதுக்கான வேலையெல்லாம் நீங்கள் ஆரம்பிக்கலாம். அது வந்து நல்லபடியாக செஞ்சு முடிக்க முடியுங்க. ஏன்னா இந்த டைம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் சாதகமாக இல்லைங்க. அதனால் நீங்கள் புதுசாக ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அது வந்து சின்னதாக ஏதாவது நஷ்டத்தில் போய் முடியலாம். அதனால கொஞ்சம் பார்த்து கவனமா இருங்க. இதே மிதுன ராசிக்காரங்க வந்து ஆபீஸ்ல வேலை செய்யறீங்க அப்படின்னா உங்க உத்தியோகத்துல வந்து நல்ல ஒரு மாற்றம் எல்லாம் ஏற்பட போகுதுங்க. ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா வேலை வந்து அதிகமா இருக்குங்க ஆபீஸ்ல. உங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட வேலையை வந்து நீங்க கரெக்டா செஞ்சீங்கன்னாவே போதும், நல்ல பேர் கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாம வேலை அதிகமா இருக்கிறதுனால ப்ரெஷர்லாம் உங்களுக்கு ஜாஸ்தியா தான் இருக்கும். அதனால யோகா தியானம் இது மாதிரி எல்லாம் பண்ணீங்கன்னா உங்க மைண்ட் வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு சில மிதுன ராசிக்காரங்களுக்கு வந்து வெளியூர் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. வேலை விஷயமா நீங்க வெளிநாடு இல்ல வெளியூர் போவீங்க. இடமாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு தாங்க இந்த டைம் இருக்குது. அடுத்ததா ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த டைம் வந்து ரிலேட்டிவ்ஸ் இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட ஏதாவது கருத்து வேறுபாடு முரண்பாடு இதெல்லாமே வருங்க. சின்ன சின்னதாக வாக்குவாதம் வரதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. கொஞ்சம் எல்லாத்தையுமே அனுசரிச்சு போங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து இடைவெளி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குதுங்க. உங்களோட பிரச்சனையில வேற யாரையும் தலையிட விடாமல் இருந்தீங்கன்னாவே போதுங்க, உங்க பிரச்சனை வந்து தானாவே சரியாகிடும். உங்களுக்குள்ள நெருக்கம் வந்து அதிகமாகுங்க. பிள்ளைகளோட விஷயத்துல வந்து நிறையவே கவனம் காட்டுவீங்க இந்த டைம். ஏன்னா அவங்களோட எதிர்காலத்துக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நினைச்சுக்கிட்டு இப்பயே சேமிக்க வைக்க ஆரம்பிப்பீங்க. இதுவே இந்த மிதுன ராசிக்காரங்க வந்து பெண்கள் இருக்கக்கூடிய பட்சத்தில் எதிர்பாராத செலவெல்லாம் வருங்க. ஆனால் இது எல்லாமே சுப செலவாக தான் இருக்கும். ஏதாவது ஜுவல்ஸ் வாங்குவீங்க இல்லைன்னா ட்ரெஸ் வாங்குவீங்க. வீட்டில் சுப நிகழ்ச்சி நடத்துறதுக்கான வாய்ப்பு கூட அதிகமாக இருக்குதுங்க. எதிர்பாராத காரிய வெற்றியெல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது இந்த டைம். கடன் விஷயத்துலையும் கொஞ்சம் கொடுக்கல் வாங்கல கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா பணம் வந்து நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா அது தாமதமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குதுங்க. கலைத்துறையினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா திடீர் செலவெல்லாம் வரலாங்க. வெளியில யாருக்கிட்டையாவது பழகுறீங்க அப்படின்னா அதுல கொஞ்சம் கவனமா இருங்க. கூட இருக்கிறவங்க கிட்டையும் கொஞ்சம் நிதானமா பேசுறது நல்லதுங்க. உங்களுக்கு வண்டி வாகனத்துல போறப்பையும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. அரசியல்வாதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவசர முடிவு எடுக்காம கொஞ்சம் நிதானமா பொறுமையா யோசிச்சு எடுக்கிற முடிவு வந்து உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குங்க. நீங்க வெளியில கொடுத்த பணம் வந்து உங்க கைக்கு தாமதமா கிடைச்சாலுமே கூட உங்ககிட்ட பணம் இருந்துகிட்டே தாங்க இருக்கும் எப்பயுமே. இந்த மிதுன ராசிக்காரங்க வந்து ஸ்டூடெண்டா இருக்கக்கூடிய பட்சத்துல வந்து படிப்புல வந்து கொஞ்சம் தாமதம் ஏற்படலாங்க. சோம்பேறித்தனம் வரும், கொஞ்சம் சலுப்பா இருப்பீங்க. ஆனா அது எல்லாத்தையுமே மாத்திக்கிட்டு நல்லா படிச்சீங்கன்னா தான் நீங்க வந்து நல்ல மார்க் எடுக்க முடியும். அதனால வெளிநாட்டுல படிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து உங்களுக்கு தேடி வரலாங்க. இந்த மிதுன ராசிக்காரங்க வந்து பணம் வச்சிருக்கீங்க அப்படின்னா எதாவது இன்வெஸ்ட் பண்ணி வைங்க. அது வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்குங்க. எதை செய்யறீங்க அப்படின்னாலும் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சு செய்யறது உங்களுக்கு நல்லதுங்க. திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த டைம் வந்து உங்களுக்கு திருமணம் நிச்சயதார்த்தம் ஆகிறதுக்கான வாய்ப்பு கூட அதிகமாக இருக்குதுங்க. அதனால எந்த ஒரு கவலையுமே இல்லாமல் மைண்டை வந்து ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க. இந்த டைம் வந்து வீடு மனை இது மாதிரி வாங்குறதுக்கான வாய்ப்பு வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்குதுங்க. அதுக்கான முயற்சியெல்லாம் எடுப்பீங்க. எது பணத்தை வந்து அட்வான்ஸ் கூட கொடுத்து வைக்குவீங்க. இது மாதிரியான பலன்கள் தாங்க இந்த டைம் வந்து பௌர்ணமிக்கு பிறகு இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்குது. பரிகாரமாக நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா பெருமாள் கோயிலுக்கு புதன்கிழமையில போயிட்டு நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்க. உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே குறையும், நல்லது நடக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து நம்ம சேனலில் ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ
வீடியோ பதிவுகள் தாங்க வரப்போகுது. ஸோ நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்.